கொரோனா காலத்துல கையில இருந்த தொழிலெல்லாம் போய் நஷ்டமாயிடுச்சுன்னு சொன்னவங்க தான் அதிகம். ஆனா அங்கதான் என்னோட வெற்றியே ஆரம்பிச்சதுன்னு சொல்லி நம்மளை ஆச்சரியப்படுத்தி இருக்காங்க இங்க ஒரு இல்லத்தரசி. தன்னோட முயற்சியால மொத்த குடும்பத்தையுமே தொழிலதிபர்களா மாத்தினவங்களை மீட் பண்ணிட்டு வந்துடலாம் என்ன விலை அழகை பகுதி மூலமா. காயத்ரி இளம்பரதி. நான் பிஏ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். என்னோடய ஹஸ்பண்ட் நேம் இளம்பரதி. அவங்க ஏடிஐ ட்ரைனராக இருக்காங்க. நான் பிஏ முடித்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஜாபுக்கு போகலாம் அப்படிங்கிற ஐடியா எனக்கு வரல. பட் ஆனால் வீட்டில் இருக்கவங்களாம் சொன்னாங்க, சரி ஏதாவது ஒரு ஜாபுக்கு போகலாம், மந்த்லி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் நம்ம மந்த்லி ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட எஃபர்ட்டு நம்மளோட டைம் எல்லாம் இன்னொருத்தவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறோம். பட் பிஸ்னஸில் நம்மளுக்காக நம்ம எஃபோர்ட் போடுறோம், நம்மளோட டைமை நம்மளுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒரு ஜாபுக்கு போய் ஏர்ன் பண்ணுறதை விட இதில் கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஃபேமிலியையும் பார்த்துக்கலாம், நம்மளுக்காகவும் நம்ம டைம் ஒதுக்கிக்கலாம். அதனால தான் பிஸ்னஸ்குள்ளே வரலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணதான் இந்த காயத்ரி கார்மெண்ட்ஸ். 2020 இந்த கோவிட் பேண்டமிக் அந்த டைம் பீரியடில் தான் நாங்கள் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாங்கிற ஒரு ஐடியா வந்துச்சு. ஃபஸ்ட்டு பிஸ்னஸ்னு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, என்ன ஸ்டார்ட் பண்ணுறது, இந்த ஐடியா எதுவுமே எனக்கு கிடையாது. நம்ம தெரிஞ்ச தொழிலை பண்ணலாமே அப்படின்னு யோசிக்கும் போது தான் என்னோடய மாமனார், என் அப்பான்னு தான் சொல்லுவேன், அவங்க வந்துட்டு இந்த டைலரிங் வந்து ஒரு 40 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஹாபீஸாக பண்ணுறவங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க போடுற ஷர்ட்ஸ், என்னோடய ஃபாதர்-இன்-லா போடுற ஷர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப கரெக்டாக இருக்கே, எங்கே ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ அதே நம்ம தெரிஞ்ச தொழில் ரொம்ப நல்லா இருக்குது, எல்லாருமே பாராட்டுறாங்க, அதையே நம்ம ட்ரை பண்ணது தான் இந்த மென்ஸுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு பிராண்டட் ஷர்ட் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது. டெய்லரிங் ஷாப்ஸில் எல்லாமே கஸ்டமைஸ்டாக அவங்களுக்குன்னு அளவு எடுப்பாங்க, அதை வந்து ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் நம்ம வந்து ரெடிமேடுக்குன்னு எடுக்கணும் அப்படிங்கும்போது தான் என்னோடய ஹஸ்பண்ட் சொன்ன ஐடியா, பேட்டர்ன் போட்டுடலாம். இப்போ ஒரு சைஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு பேட்டர்ன் போடலாம், அந்த பேட்டர்னில் யாருக்கு செட் ஆகலையோ அவங்களுக்கு நம்ம கஸ்டமைஸ்டாக ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். இப்போ ஒரு டாப் பிராண்ட் எடுக்கலாம், அவங்களுக்குன்னு யூனிக்கான பேட்டர்ன் இருக்கும். அதே மாதிரி கவின் ஷர்ட்ஸுக்குன்னு உள்ள யூனிக்கான பேட்டர்ன் இதுதான், இது மாதிரி வேற எங்கேயும் இருக்காது. மேக்ஸிமம் எல்லாருக்குமே இந்த ஃபிட்னஸ் செட் ஆகும். அப்படி செட் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு, இல்லை நான் ஸ்டிச் பண்ணி தான் போடுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு நாங்கள் செப்பரேட்டாக கஸ்டமைஸ்டாக அவங்களுக்குன்னு இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ரெடி பண்ணி வச்சுருப்போம். எங்ககிட்ட ஒருத்தர் வராங்கன்னா பெரும்பாலும் ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. அதனால அவங்களுக்குன்னு இந்த மாதிரி பேட்டர்ன் ஒரு 50 பேருக்கு இந்த மாதிரி நாங்கள் தனியாகவே பேட்டர்ன் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அவங்களுக்கு கஸ்டமைஸாக ஸ்டிச் பண்ணி கொடுப்போம். நம்ம பிஸ்னஸ்னு ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இருக்க பெரிய கொஷின் மார்க் இன்வெஸ்ட்மெண்ட் தான். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எப்படி பேங்க்கில் போய் அப்ரோச் பண்ணணும், அதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது, இது எல்லாமே ஃபஸ்ட்டு நானாக ரொம்ப பிளாங்காக தான் இருந்தேன். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் என்னென்ன அதுக்கு எங்கே போய் கைடன்ஸ் வாங்கணும், அதை எப்படி ரெடி பண்ணணும், இது எல்லாமே சொன்னாங்க. ஃபர்ஸ்ட்டு நாங்கள் இந்த கார்மெண்ட்ஸ் யூனிட் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணது ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தான். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தான் ரெடி பண்ணோம். நம்மள்ட்ட எவ்வளோ மெஷினரிஸ் வாங்கணும், என்னென்ன மெஷின் தேவை, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு இது கரெக்டாக இருக்கும், நம்மளுக்கு இது எல்லாமே ஃபர்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தான் ரெடி பண்ணோம். அது ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம புதுக்கோட்டையில் மாவட்ட தொழில் மையம் இருக்குது, அங்கே ஜிஎம் இருப்பாங்க, ஏஇ இருப்பாங்க, அவங்க எல்லாம் ரொம்ப கைட் பண்ணுவாங்க. என்னென்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாம், எங்கே போய் எந்த பேங்க்கில் போய் நம்ம கேட்கணும், எந்த பேங்க்கில் உங்களுக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்கன்னு. அந்த மாதிரி அவங்கள்ட்ட போய் நாங்கள் கேட்கும்போது ஃபஸ்ட்டு எங்களோட ப்ராஜெக்ட் ரொம்ப முக்கியம், அது அவங்களுக்கு இம்ப்ரெஸ் பண்ணால் தான் அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பே போவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது ஓகே உங்கள் ப்ராஜெக்ட் பிடிச்சிருக்கு, நீங்கள் வந்து பேங்க்கில் போய் அப்ரோச் பண்ணி எந்த பேங்க் உங்களுக்கு ஓகே சொல்கிறாங்க லோன் கொடுக்குறதுக்கு அப்படின்னு கேட்டாங்க. நிறைய பேங்க்கு போனோம், ஆனால் எப்போதுமே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நிறைய ஃபெயிலியர்ஸ் தானே வரும். அந்த மாதிரி நிறைய பேங்க்கில் நம்மளை ரிஜெக்ட் பண்ணாங்க. ஒரு பேங்க் ஐஓபி பேங்க்கில் அந்த மேனேஜர் எங்களோட ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் பிடிச்சி போனதுனால, சரி நாங்கள் உங்களுக்கு லோன் கொடுக்குறோம், நீங்கள் வந்துட்டு
டிக் ஆஃபீஸ்லேருந்து அப்ரூவல் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால நாங்கள் அதே மாதிரி டிக் ஆஃபீஸ் போனோம். அவங்க வந்துட்டு 15 days ட்ரைனிங் கொடுத்தாங்க. இடிபி ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த 15 days ட்ரைனிங் வந்து திருச்சியில் அட்டென்ட் பண்ணோம். நான் எங்கள் குட்டி பாப்பா, அப்போ அது 4.5 month பாப்பா, அதை அழைச்சிட்டு என் ஹஸ்பண்ட் தான் என்னை அழைச்சிட்டு போனாங்க. 15 days ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் அவங்க ஒரு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதை எடுத்து வந்து நம்ம பேங்க்கில் சப்மிட் பண்ணால் தான் நம்மளுக்கு அந்த லோன் ப்ராசஸ், நம்மளுக்கு லோன் சேங்ஷன் ஆகும். நான் ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஹஸ்பண்ட் ஒரு காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு இதை நான் மட்டும்தான் ரன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு விமனாக ரன் பண்ணுறது கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங்காக தான் இருந்துச்சு. முக்கியமாக ஃபினான்ஷியலாக நாங்கள் ரொம்பவே பின்னாடி இருந்தோம். அந்த ஃபினான்ஷியலாக நம்ம பின்னாடி இருக்கும்போது நம்மளுக்கு மந்த்லி இன்கம்னு ஒன்று வேணும். அதுக்காக அவங்க என் ஹஸ்பண்ட் ஜாப்க்கு போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஜாப்க்கு போனாலும் எனக்கு நிறைய கைடன்ஸ் கொடுக்குறது, எனக்கு சப்போர்ட் பண்ணுறது பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அப்போவே சொல்லுவாங்க, ஒரு அளவுக்கு பிக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா நானும் உனக்கு சப்போர்ட்டிவாக வந்துடுறேன், ஜாபை குட் பண்ணிவிட்டு உன் கூட சேர்ந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இது ஓரளவு கொஞ்சம் பிக்கப் ஆனதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் அவங்களோட ஜாபை விட்டுட்டு எனக்கு சப்போர்ட்டிவாக ஃபுல்லாகவே இந்த கார்மெண்ட்ஸ் ரன் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்காங்க. பொண்ணாக இருக்கும் அப்படிங்கிறதுனால பிஸ்னஸில் யாருமே நம்மளை டிமோட்டிவேட் பண்ணவே இல்லை. எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. என்னோடய ஃபேமிலி ரொம்ப முக்கியமாக எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் எனக்கு தான் ஒரு யோசனையாக ஒரு திங்கிங் இருந்துச்சு. என்னென்னா, நான் ஒரு விமன், ஆனால் மென்ஸுக்குன்னு ஒரு பிராண்டட் ஷர்ட் உருவாக்குறோம். நம்ம பெரும்பாலும் மென்ஸ் கிட்ட தான் பேசணும். அவங்கள்ட்ட போய் எப்படி பேசுறது, அவங்கள எப்படி நம்ம ஆர்டர்ஸ்லாம் எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருந்தது. நம்ம ஃபர்ஸ்ட்டு போய் ஒரு ஷாப்பில் ஆர்டர் எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ரிஜெக்ட் பண்ணுவாங்க தான். ஏன்னா அவங்கெல்லாம் பெங்களூர் இந்த மாதிரி அதர் ஸ்டேட்டில் இங்கேருந்து எடுத்து சேல் பண்ணுறவங்க. நம்ம புதுக்கோட்டையிலே ஒரு பிராண்டட் ஷர்ட் உருவாகுது, அதை நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு நிறைய பேர் யாருமே நம்மளோட ஆர்டர்ஸ் எடுத்துக்கல. ஃபஸ்ட்டு நிறைய ரிஜெக்ஷன் தான் வந்தது. ரொம்ப கம்மி ரேஞ்சுக்கு கேட்பாங்க. நம்ம இன்வெஸ்ட் பண்ணதை விட ரொம்ப கம்மி ரேஞ்சுக்கு கேட்பாங்க. நம்மளால் ஒன்றும் சொல்ல முடியாது, வந்துடுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ரெகுலராக எங்களுக்கு கொடுங்க, ஆனால் அமௌண்ட் லேட்டாக வாங்கிக்கோங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. நம்மளை எப்படி ரிஜெக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்பாங்க. ஒரு சில பேர் சப்போர்ட் பண்ணாங்க, சப்போர்ட் பண்ணவங்களும் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. சப்போர்ட் பண்ணதுனால கஸ்டமர்ஸ்லாம் இருந்ததுனால தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். ரிஜெக்ஷனும் இருந்தது, சக்ஸஸ்க்கு நிறைய பேர் சப்போர்ட்டும் பண்ணாங்க. எங்களோட ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் பார்க்கும்போது அதை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணது என்னோடய ஹஸ்பண்ட் தான். பேட்டர்ன் போட்டு ரெடி பண்ணி கொடுத்தது என் ஹஸ்பண்ட் தான். அதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதோட இன்னொருத்தவங்க நம்மளோட ப்ராடக்டை இன்னொருத்தவங்க போடும்போது அது இன்னும் ஹாப்பியாக இருக்கும். கவின் ஷர்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு ரொம்ப, ஏன்னா இது வரைக்கும் என் ஃபேமிலியில் இருக்கவங்க மட்டும்தான் நாங்கள் ஸ்டிச் பண்ணதை போட்டு பார்த்துருக்கோம். இன்னும் நிறைய பேர் போட்டு பார்க்கும்போது நம்மளோட ஷர்ட் போட்டிருக்காங்களேங்கிற ஒரு பெரிய ஹாப்பினஸ் இருந்தது. கவின் ஷர்ட்ஸ் அப்படிங்கிறது புதுக்கோட்டையில் மேக்ஸிமம் நிறைய பேருக்கு ரீச் ஆயிடுச்சு. எங்களுக்கு நிறைய ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் வராங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த புதுக்கோட்டைக்கு மட்டுமே தெரிஞ்ச கவின் ஷர்ட்ஸு அப்புறம் தமிழ்நாடு ஃபுல்லாகவே தெரியணும். எங்களோட பிராண்டு நல்லா ரீச் ஆகணும். அதாவது ரொம்ப பாப்புலரான பிராண்டட்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி எங்களோட பிராண்டையும் நிறைய ஷாப்ஸில் இந்த பிராண்ட் இருக்கான்னு கேட்டு கவின் ஷர்ட்ஸ் இருக்கா, கவின் ஷர்ட்ஸ் வேணும், அந்த ஃபிட்னஸ் எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு ஃபுல்லாகவே வாங்கணும். அதுதான் நெக்ஸ்ட்டு எங்களோட கோல். அதே மாதிரி மென்ஸுக்குன்னு ஒரு எக்ஸ்க்ளூசிவாக நாங்கள் பிராண்டட் ஷர்ட்டு பேண்ட்டு வச்சுருக்கோம் அப்படின்னா விமென்ஸுக்கும் அதே மாதிரி நாங்கள், அதாவது சுடிதார் இதெல்லாம் ஓகே, பட் ஆனால் விமென்ஸுக்குன்னு என்னோட ஐடியா விமென்ஸுக்குன்னு ஷர்ட்டு பேண்ட்டு பிராண்டடாக நாங்கள் கவின்ஸு இல்லைன்னா என்னோட கிட்ஸ் இன்னொரு நேமில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். அவ்வளோதான். ஒரு டிஸ்ட்ரிக்ட்லையுமே மாவட்ட தொழில் மையம் இருக்கும். அந்த மாவட்ட தொழில் மையமாக போய் அணுகணும் அப்படின்னாலே அவங்க கண்டிப்பாக நம்மளுக்கு ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எப்படி ஃபைனல் வரைக்கும் நம்மளோட லோன் வாங்குறதுங்கிறது வரைக்கும் எல்லாமே நல்ல கைடன்ஸ் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி நம்ம விடாமுயற்சி இருக்கணும், ஸ்டெப்பனாக இருக்கணும். இதுதான் என்னோட கோல், இதை நான் அச்சீவ் பண்ணியே ஆவேன் அப்படின்னு நம்ம ஸ்டெப்பனாக நம்மளோட முயற்சியை நோக்கி போய்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம். ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஹஸ்பண்டாக இருக்கட்டும், ஃபேமிலியை நம்ம நல்லா பார்த்துக்கணும், பிஸ்னஸையும் நல்லா பார்த்துக்கணும். ஃபேமிலி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாங்கனாலே நம்ம பிஸ்னஸில் ஓரளவு வளர்ந்துடலாம். ஏன்னா அது ரொம்ப பெரிய உண்மை. நம்ம பிஸ்னஸ் வரோம் அப்படின்னா ஃபேமிலியை பற்றி யோசிச்சோம் அப்படின்னா பிஸ்னஸில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஃபேமிலியில் நமக்கு சப்போர்ட் பண்ண நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறது இருந்ததுன்னா இதில் நம்ம கொஞ்சம் வளரலாம். அது ரொம்ப பெரிய உண்மை.